கோவை மாவட்டத்தில் நடந்த 10 வயது சிறுமி கொலை வழக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் 2 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் காவல்துறை கூறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் தாவேக அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். என்ன நடந்தது? மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதியின் கூற்றுப்படி, கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியின் 10 வயது மகளை காணவில்லை என அவசர உதவியின் 100 மூலம் போலீசாருக்கு கடந்த 21ஆம் தேதி இரவு தகவல் வந்துள்ளது. பின்னர் உடனடியாக புகார் பெறப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகளை அமைத்து சிறுமியை போலீசார் தேடி வந்திருக்கின்றனர். பின்னர் இந்த வழக்கில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி விளக்கமளித்தார். விசாரணையின் போது சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கார்த்தி வயது 33, தகப்பன் பெயர் காசிநாதன். இவர் சிறுமியின் குடும்பத்திற்கு பழக்கமான அண்டை வீட்டில் வசிப்பவர். இவர் சிறுமியை அழைத்து சென்றதை உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள மரியா ரோஸ் கார்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் பதுங்கியிருந்த குற்றவாளி கார்த்தியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அவர் மேல் மாடியில் இருந்து குதித்ததில் அவருக்கு வலது கை மற்றும் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கண்ணம்பாளையம் குளம் அருகில் உள்ள தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் நடைபெற்ற விசாரணையில் பாரதிபுரம் பள்ளப்பாளையத்தை சேர்ந்த மோகன் வயது 30, தகப்பன் பெயர் ராமசாமி என்பவர் முக்கிய குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். இந்த வழக்கில் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரம்யா பாரதி கூறினார். சம்பவ இடத்தில் தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராயரத்தோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உயிரிழந்த 10 வயது சிறுமியின் உடல் இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருந்த நிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சம்பத்குமார் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என கூறினார். இந்த மாதிரி சம்பவம் இதுவே இறுதியா இருக்கணும், நாங்க உறுதியா இருக்கிறோம். குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறது அது மாதிரி சிந்தனையே வரக்கூடாத அளவுக்கு தண்டனைகள் கடுமைப்படுத்தப்படுறதுங்கிறது முதல்வருடைய எண்ணமா இருக்குது. நிச்சயமா செயல்படுத்துவாரு. இந்த குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவது எங்களோட கடமையா இருக்குன்னு நினைத்து இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளன. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல், ஆளுங்கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம், தற்போது கோவை சிறுமி கடத்தி கொலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று உதயநிதி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்த அரசு இத்தகைய கொடூர சம்பவங்களை தடுக்க தவறியது வேதனைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.